எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் ஆக்டர் வடிவேலுவோட 3D ஹெட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். என்கிட்ட ஃப்ரண்ட் போஸ் இருக்குது. இதை நான் ஃபோட்டோஷாப்பில் போட போகிறேன். இதில் ஃபேஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். அதனால் ஃபேஸை மட்டும் க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ க்ராப் பண்ண இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து சைடு போஸ் வேணும். அதனால் நான் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ போய்க்கிறேன். இதில் வந்துட்டு நான் அந்த ஃப்ரண்ட் போஸை கொடுத்துட்டு எனக்கு சைடு போஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போடுறேன். இப்போ நமக்கு வந்து சைடு போஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த இமேஜை கொண்டு போயிட்டு நான் ஃபோட்டோஷாப்பில் போட்டுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இது ஃபோட்டோஷாப்பில் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஃபேஸ் மட்டும் க்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செல்ஃபி டு 3D போயிடலாம். இதில் வந்து அந்த ஃப்ரண்ட் போஸை மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பேஸ் மாடல் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வடிவேல் மாதிரி மேட்சே ஆகலை. இருந்தாலும் நம்ம வந்து இந்த 3D மாடலை கொண்டு போயிட்டு பிளெண்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்சரில் வந்து அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ பிளெண்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அன்வான்டட்லாம் டெலீட் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த 3D மாடலை இங்கே நான் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ அதை ட்ராக் பண்ணி அப்படி பிளெண்டரில் போட்டிங்கன்னா இம்போர்ட் கேட்கும். அதில் இம்போர்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து டெக்ஸ்சரை எனேபிள் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சுத்தமாகவே வடிவேல் மாதிரி இல்லை. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிப்போம். இதில் வந்து நம்ம ஃபேஸை வந்துட்டு ஃப்ளிப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணிடுவோம். மிரரில் போய்ட்டு எக்ஸ் குளோபல் கொடுத்து ஃப்ளிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்சரோட அந்த டல்னஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு எமிஷனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிலீட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஷிஃப்ட் ஏ அமுத்துனீங்கன்னா இது வரும். இதில் வந்து எமிஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டா ரைட் சைடில் வந்துட்டு டெக்ஸ்சர் வந்து பளிச்சுன்னு தெரியும். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா இந்த டெக்ஸ்சர் வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸோட ஷேப்பை வந்துட்டு நம்ம அந்த ஒரிஜினல் இமேஜை பார்த்து அந்த ஃபேஸோட ஷேப் மாதிரியே இதை கொண்டு வந்துடலாம். ஒரிஜினல் இமேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ரெஃபரன்ஸ்க்கு. இதில் இருக்கிற ஃபேஸ் மாதிரியே நம்ம அதில் வந்து ஷேப்பை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். ஸோ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் வி ஷேப் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ரியல் ஃபேஸில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ளாட்டாக பண்ணணும். கீழே வந்துட்டு ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ராவாக இழுத்து விட்டுட்டு அதில் இருக்கிற மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபேஸோட அது எக்ஸாக்டாக அதே மாதிரி வராது. நம்ம டெக்ஸ்சர் தான் மாற்றி ஆகணும். ஏன்னா டெக்ஸ்சர் வந்துட்டு வடிவேலு டெக்ஸ்சர் மாதிரி இல்லை அங்கே. இந்த ஃபோட்டோவில் வடிவேல் மாதிரி இருக்கே தவிர அந்த 3D மாடலில் வந்து அந்த வடிவேலோட அந்த ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷேப்பை வந்துட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்சரில் இருக்கிற பெயிண்ட்டை தூக்கி இந்த ஃபேஸில் அடிச்சு விட்டுறலாம். ஸோ ஓகே, நான் வந்து ஷேப்பை கொஞ்சம் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைடில் இருக்கிற டெக்ஸ்சரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ டெக்ஸ்சர் பெயிண்டில் வந்துட்டு நான் அந்த சைடு போஸை சூஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து ஓப்பன் கொடுத்துருங்க. இதில் வந்து அந்த சைடு போஸை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு டெக்ஸ்சருக்குள்ளே போனீங்கன்னா வியூ பிளேனுன்னு இருக்கும். அந்த வியூ பிளேனை வந்து ஸ்டென்சிலில் மாற்றிடுங்க. இதில் வந்து இப்போது நீங்கள் கேன்வாஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மவுஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அந்த டெக்ஸ்சர் இருக்கும். இப்போ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் பண்ண முடியும். அதை அப்படியே மூவ் பண்ணி சேம் பெர்ஸ்பெக்டிவில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சைடு போஸை பெயிண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு பண்ணணும். ஆப்போசிட் சைடு பண்ணுறதுக்கு இதே இமேஜை நான் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸிங்லேயும் ஃப்ரண்ட்டு போஸோட இமேஜை வச்சுட்டு லைட்டாக அந்த நோஸ்லேயும் அப்புறம் வாயிலையும் வந்துட்டு நான் அதை பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ வந்து அந்த வடிவேலோட ரெஃபரன்ஸ் வந்து அங்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹேர் லைனையும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 3 சைடும் சுற்றி பண்ணிட்டேன். இப்போது ஃபேஸ் வந்துட்டு ஃபுல்லாக கலர் வந்து கரெக்டாக இருக்காது. இதை நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு நான் ஒரிஜினல் இமேஜையும் நம்ம பெயிண்ட் பண்ண இமேஜையும் எடுத்துக்கிறேன். அதில் வந்து எங்கெங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துலாம் வந்துட்டு நான் அப்படியே பெயிண்ட் பண்ணி விடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு அட்டெம்ப்டாக தான் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து எக்கச்சக்க சேஞ்ச் இருக்கிறனால நம்ம எடுத்தோன்னே ஒரே டேக்கில் பண்ண முடியாது. இப்போ இதுதான் பழைய இமேஜு.
நான் இதுக்கு இப்போ பண்ண மாடிஃபிகேஷனை வந்து இதில் அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ கலர் வந்து ஓரளவுக்கு கரெக்ட் ஆயிருச்சு. ஆனா வந்து நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா, சில இடம் வந்து ஃபுல்லா கருப்பா இருக்கு. சில இடத்துல ரொம்ப பிரைட்டா இருக்கு. இப்போ இந்த சைட்லாம் கழுத்துலாம் பார்த்தீங்கன்னா, சில பேட்சா கருப்பா இருக்கிற மாரி இருக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணணும். ஸோ கழுத்துக்கு மேல நான் அப்படி ஃபேட் ஆயி வர மாரி அ பிளெண்ட் ஆகுற மாரி கலர் அடிச்சு விட்டுருக்கேன். இப்போ நான் அத ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க க்ளோ ஆகுற மாரி இருக்கு. ஏன்னா, அந்த முடிக்கு கிட்ட அது ரொம்ப கொஞ்சம் பிரைட்டா இருக்குது. அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இத அப்ளை பண்ணி பார்ப்போம். அத ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பிளெண்டர் போயிட்டா, இப்போ கடைசியா பண்ணத அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, கீழ வந்துட்டு கொஞ்சம் கருகருன்னு இருக்குது. அந்த சில இடத்துலலாம் கொஞ்சம் அந்த வெள்ளையா இருக்குது. நம்ம அதையும் வந்துட்டு கரெக்ட் பண்ணிறலாம். ஸோ நான் இங்க கீழயே வந்துட்டு அந்த வெள்ளையா இருந்தத ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இத ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே. அது போயிருச்சு. இப்போ அந்த கன்னத்தில பார்த்தீங்கன்னா, கன்னம் வந்து கொஞ்சம் ஓவர் பிரைட்டா இருக்குது. மத்தபடி ஃபேஸுக்கு கீழ வந்துட்டு ஃபுல்லா டார்க்கா இருக்கு. கன்னம் வந்துட்டு ஃபுல் பிரைட்டா இருக்குது. அதையும் வந்துட்டு நம்ம ஓவராலா எல்லா இடமும் ஒரே கலர் வர மாரி நம்ம பண்ணிறலாம். இப்போ ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போ வந்து ஃபேஸ் வந்து கரெக்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம பேக் சைடும் பார்க்கணும். பேக் சைடு வந்து கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துருவோம். இங்க வந்து கழுத்துக்கிட்ட ஒரு மாரி டெக்ஸ்சர்லாம் வார்ப் ஆன மாரி இருக்கு. ஸோ அத அடுத்து வந்து நம்ம லைட்டா எரேஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டா பிரைட் ஆக்கிக்கலாம். ஸோ ஓவராலா நம்ம ஓரளவுக்கு பண்ணிட்டோம். அத ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே. இப்போ எல்லாம் கரெக்ட்டா சுத்தி ஃபுல்லா கரெக்ட்டா இருக்கிற மாரி தான் இருக்கு. வேற எதுவும் பயங்கரமா டிஃபரன்ஸ் எதுவும் தெரியல. ஃபேஸுமே கொஞ்சம் வடிவேலோட அந்த ரெஃபரன்ஸ் வந்து இருக்கு. நம்ம முடி வந்து அதே மாரி பண்ணிட்டா, பார்க்கும்போது கொஞ்சம் வடிவேலு மாரி தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு முடி பண்ணணும். முடி பண்றதுக்கு வந்து நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் முடி வேணுமோ, அத வந்து ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஹேர் எங்கெங்கலாம் வேணுமோ, நான் அந்த இடத்த வந்துட்டு அப்படியே நைஃப் டூல்ல செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஹெட்ட ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ண வெர்டிசஸ்லாம் வந்து நம்ம தனியாக்கணும். ஸோ செப்பரேட் செலக்ஷன் குடுத்துட்டா அது தனியாயிரும். இப்போ அந்த தனி தனியா செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அத வந்துட்டு இப்போ அதுக்கு வந்து ஹேர் பார்ட்டிகிள்ஸ் குடுக்கணும். ஸோ ஹேர் பார்ட்டிகிள்ஸ் குடுக்கறக்கு நம்ம பார்ட்டிகிள் டேப் போயிட்டு, அதில ஹேர்ன்னு இருக்கும். அந்த ஹேர கிளிக் பண்ணா, அங்க வந்துட்டு ஃபுல்லா ஹேர் வந்துரும். ஸோ பார்ட்டிகிள் டேப்ல ப்ளஸ்ஸ குடுத்துட்டு இந்த ஹேர வந்து கிளிக் பண்ணிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வியூ போர்ட்ல வந்து ஃபுல்லா ஹேரா வந்துரும். இப்போ அதோட லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, நம்ம இத வந்து வடிவேலோட ஹேர் மாரியே இத கோம்ப் பண்ணிக்கணும். ஸோ கோம்ப் பண்றதுக்கு வந்து பார்ட்டிகிள் எடிட் டேப் போணும். ஸோ ஹேர் லென்த்லாம் ஃபர்ஸ்ட்டே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹேர் லென்த் அதுக்கப்புறம் மாத்த முடியாது. ஸோ இப்போ போயிட்டு நம்ம கோம்ப்ல போயிட்டு அந்த ஹேர வந்து வடிவேலோட ஹேர் மாரியே நம்ம வந்து இங்க கோம்ப் பண்ண போறோம். ஸோ கோம்போட டூல செலக்ட் பண்ணிக்கோங்க. இது அப்புறம் அது மேல அப்படி பெயிண்ட் பண்ணீங்கன்னா, அது அப்படியே அந்த முடி வந்து அதுக்கு ஏத்த மாரி பெண்ட் ஆகும். ஓகே. ஹேர் வந்து நம்ம ஓரளவுக்கு அதே மாரி பண்ணிட்டோம். ஓகே. இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு அவுட்புட்ட பார்ப்போம். ஆப்ஜெக்ட் மோட் போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்துட்டு பக்காவா செட் ஆயிருச்சு. ஸோ இதே மாரி வந்து உங்களோட ஃபேஸ 3Dல பண்றதுக்கு மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட ஃபேஸ வந்து நெக்ஸ்ட் வீடியோல 3Dல பண்றேன்.